Hello student, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கறோம்னா 11th accountancyல chapter 13ல exercise sum number 9 பார்க்கறோம். Prepare trading account of Archana for the year ending 31st December 2016 from the following information. Archana account ஓட trading account வந்து prepare பண்ண சொல்லிருக்காங்க 31st December 2016 க்கு. அப்போ trading account மட்டும் போட்டா போதும். இது வந்து debit side வருமா credit side வருமான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? to debit balance credit balance அவங்க கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் டெபிட் சைட், ஃப்ரைட் இன்வெர்ட் டெபிட் சைட், வேஜஸ் டெபிட் சைட், பர்ச்சேஸ் ரிட்டர்னும் டெபிட் சைடு தான் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து சேல்ஸோட லெஸ் பண்ணி போடுவோம் கிரெடிட் சைடில். இம்போர்ட் டியூட்டி ஆன் பர்ச்சேஸ் டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 அட்ஜஸ்ட்மெண்ட். க்ளோசிங் ஸ்டாக்கு, வேஜஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் இன்வெர்டுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேஜஸ்க்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணணும். பெய்ட் இன் அட்வான்ஸ்னால் முன்னாடியே வந்து அவங்க வாங்கிட்டாங்க அமௌண்ட்டை. அப்போ அது என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி காட்டும். ஓகேவா? இப்போது சம் போடுவாங்க. இதுக்கு ஃபார்மேட் வந்து டபுள் சைடு தான் நம்ம போடுவோம். ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரேடிங், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் மூணுக்குமே வந்து டபுள் சைடு எடுத்து தான் போடுவோம். இப்போ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆஃப் யாருக்கு? அர்ச்சனா அக்கௌண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2016. அப்போ டபுள் சைடு என்னென்ன ஃபார்மேட் வரும்? டேட்டு, பர்டிகுலர், ருபீஸ், அதுமாதிரி டேட், பர்டிகுலர்ஸ், ருபீஸ். இப்போ எதெல்லாம் டெபிட் சைடு ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஓப்பனிங் ஸ்டாக் வரணும். ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் 80,000. அப்போ அந்த 80,000 வந்து நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபார்மேட் படி ஓப்பனிங் ஸ்டாக் ஃபஸ்ட்டு போடுவோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸோட பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுவோம். இந்த சம்மில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 8,60,000 கொடுத்துருக்காங்க. அதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 8,60,000ல் 10,000 லெஸ் பண்ணிங்கன்னா 8,50,000 வரும். வேறு டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்ம போடணும். இப்போ டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் இன்வெர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் இன்வெர்ட் வந்து 52,000. இதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் இன் அட்வான்ஸ். அப்போ பெய்ட் இன் அட்வான்ஸ் லெஸ் பண்ணி காட்டணும். 52,000ல் 5,000 வந்து லெஸ் பண்ணிங்க. டு ஃப்ரைட் இன்வெர்ட் 52,000. அதில் பெய்ட் இன் அட்வான்ஸ் ஒரு 5,000 லெஸ் பண்ணிங்கன்னா 47,000 அவுட்டர் காலத்தில் போடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24,000 வந்து வேஜஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணி போடுவோம். இப்போ 24,000ஓட 12,000 என்ன பண்ணுறோம்? வேஜஸ் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 12,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 36,000 அவுட்டர் காலத்தில் போட்டுட்டோம். வேறு என்ன டெபிட் சைட் போடுறது இருக்குன்னா இம்போர்ட் டியூட்டி ஆன் பர்ச்சேஸ் இருக்குது. அது எவ்வளவு? 30,000 கொடுத்துருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது டெபிட் சைடு எல்லாமே போட்டாச்சு ஃபார்மேட் படி. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? சேல்ஸ் போடுவோம். சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 14,40,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து 3,16,000 இருக்குது. அப்போது சேல்ஸ் 4,40,000ல் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 3,60,000 ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா 11,24,000 வரும். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை, டேரக்ட் இன்கம் எதுவுமே இல்லை. அப்போது டேரெக்டாக க்ளோசிங் ஸ்டாக் போட வேண்டியதான். க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1 lakh போட்டு செம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 12,24,000. அப்போ அந்த 12,24,000லேருந்து இது எல்லாத்தையுமே லெஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சர் வந்து கிராஸ் ப்ராஃபிட். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் C/D இது எங்கே போகும்? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போகும். நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட் போட போகிறதில்ல, வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போது கிராஸ் ப்ராஃபிட் மட்டும் போட்டால் போதும். எல்லாத்தையும் லெஸ் பண்ணி வர ஆன்சர் என்னென்னா 1,81,000. இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஆன்சர். சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.